மீண்டும் அதே வார்த்தையை படிக்கலாம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. போதுமா, இங்க யெகோவா நிசி என்று பெயரிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யெகோவா நிசி என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதையும் நாம் அறிந்திருக்க முடியும் அல்லது கேட்டிருக்க முடியும். நான் உங்களிடத்திலேயே அதை கேட்கிறேன். யெகோவா நிசி அப்படின்னா என்ன பதில், என்ன ஆன்சர் இருக்கலாம்? வெற்றியை தருகிறவர் என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். நிறைய பாட வழியாகவே நம்ம தெரிஞ்சிருக்கோம் அநேக காரியங்கள். அப்ப யெகோவா நிசி என்று இந்த இடத்துல மோசே பலிபீடத்தை கட்டியது நிமித்தமாக அதற்கு ஒரு பெயரை வைக்கிறார் என்று ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். என் ஆண்டவர் யெகோவா நிசி என்ற ஒரு பெயரை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனால் அவர் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெயக்கொடியை அதன் ஆண்டவர் என்பதை, அதாவது இங்கிலீஷ்ல என்னமோ லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவாங்க. வெற்றியின் அடையாளமாக அல்லது வெற்றியின் ஒரு சின்னமாக அப்படி கூட நம்ம பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அல்லது ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் மோசேக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தது நிமித்தமாக அல்லது ஜெயத்தை அனுபவித்ததினால அப்படிப்பட்ட ஒரு பெயரை அந்த இடத்துல கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நிகழ்வுலையும், அதாவது ஆண்டவர் செய்த நன்மைகளே, ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைகளை ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான பெயரை அவருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல குறிப்பாக நாம் யாத்திராகமம் இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய மொத்த அதிகாரத்தை மொத்த வசனத்தையும் படிக்கின்ற பொழுது அதுல ஒரு நிகழ்வு என்ன என்று நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது மோசே ஒரு தலைவராக இருந்து மக்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் குறைந்து விடுகிறது. தண்ணீர் பஞ்சம் வந்து விடுகிறது. அந்த தண்ணீர் பஞ்சத்தின் நிமித்தமாக தண்ணீர் இல்லாதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை நம்பி வந்த அவர்கள் மோசனிடத்துல முறையிடுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அதனுடைய அடிப்படையில் அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படியே அவர்களுடைய தேவைகளை கொடுத்து சந்தித்த பிறகும் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 8வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் பொழுது அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணினார்கள். போதுமா, இங்கே ஒரு காரியத்தை அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வருகிறார்கள். என்ன இடத்துக்கு வருகிற இந்த ரெவித் தீவிலே என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீவிலே அவர்கள் வருகின்ற பொழுது அந்த இடத்துல வருகின்ற பொழுது என்ன நடக்கிறதுனா, ஏற்கனவே அவங்களுடைய தண்ணீர் இல்லாமல் இருந்து வந்தாங்க. தண்ணி அதற்கு ஆண்டவருடைய வல்லமையினால் அவர்களுக்கு தண்ணீர் கிடைச்சாச்சு. அதன் அடிப்படையில் அதன் பின்பதாக 8வது வசனத்துல வரும் பொழுது என்ன நடக்கிறதுனா, அவர்களை எதிர்ப்பதற்காக, அதாவது இந்த இடத்துல அமலேக்கியர் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் யாரு என்ன அப்படின்னா, அவங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்நியர்களை, அதாவது பக்கத்துல இருக்கிறவர்களை அவர்கள் கொள்ளையிடுவதுதான் அவருடைய வழக்கம். அவருடைய பரம்பரை தொழிலே அதுதான். இந்த அமலேக்கியர் அப்படின்னு யாரு அப்படின்னா, இவங்க இங்க என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வந்து அவங்களுக்கு இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களிடத்திலிருந்து ஏதாவது பொருள் அவர்களிடத்திலிருந்து திருடிக்கொள்ள வேண்டும். அதாவது திருடிக்கொள்ள வேண்டும் சொல்றதுதான் தெரியல, கொள்ளை அடித்து போறாருன்னு அவர் ஒன்றுதான் நம்ம தெரியல. கொள்ளை அடிப்பதுதான் அவருடைய அமலேக்கியருடைய தொழிலாக, பரம்பரை தொழிலாக இருந்திருக்கிறது என்பதை நாம சில வேதாகம அறிவுரையோடு அல்லது வார்த்தைகளோடு நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே தொடர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சொன்னமே, இன்றைக்கு ஆண்டவர் மோசேக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் என்பதனால அந்த இடத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி 15வது வசனத்தினுடைய அடிப்படையில யெகோவா நிசி என்று சொல்லி ஆண்டவருடைய புகழை அவர் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு பெயரை குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த வெற்றியை அவர் அனுபவித்தபடினால, அல்லது அந்த வெற்றியை அவர் கண்டது நிமித்தமாக, அல்லது இந்த மோசேனுடைய அவருடைய காலத்தில் அங்கிருந்த அந்த 17வது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் அவர் ஜெயத்தை அனுபவித்தபடினால அப்படிப்பட்ட ஒரு பெயரை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு வெற்றி பெற வேண்டும் அல்லது ஜெயத்தை அனுபவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம அநேக வேலைகளில வலியோடும் வேதனையோடு தான் நாம் கடந்து வருகிறோம் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வலியையும் வேதனையும் நாம் கடந்துவிட வேண்டும்,
அல்ல அந்த வலியையும் வேதனையும் நாம் மறந்துவிட வேண்டும் என்பது ஒவ்வொருடைய விருப்பம். ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு சூழ்நிலையில நமக்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது, அது ஒரு ஜெயம் தேவைப்படுகிறது. அது எங்க போகிறது எப்படி என்பதை இந்த வேதத்தினுடைய அது சில காரியங்களை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, ஒருவேளை இன்றைக்கு நான் வெற்றி பெற்றேனா அல்லது நான் வெற்றி பெற வேண்டுமா, நீங்க என்ன தலைப்பு வேணாலும் போட்டுக்கலாம். ஒருவேளை ஜெயம் பெற விரும்புகிறீர்களா, அல்லது நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன் அல்லது வெற்றியை நான் அனுபவித்திருக்கிறேன், எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆனால் ஆண்டவர் மட்டுமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல மோசேக்கு அவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடந்தது, அந்த வெற்றியை அவர்கள் அனுபவிப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இந்த நிகழ்வோடு நம்ம அறிந்து கொள்கின்ற பொழுது, நான் வெற்றியை அனுபவிப்பதற்கு, அதாவது நான் மட்டும் இல்ல, நாம் வெற்றியை அனுபவிப்பதற்கு, அது ஒரு ஜெயத்தை அனுபவிப்பதற்கு நம்ம என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், அல்லது என்ன குணநலம் நம்ம இடத்துல இருக்கலாம், அல்லது என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அல்லது ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்கிறது. நம்ம வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், அப்படியே நம்ம வீட்டிலேயே கூட குடும்பம், இது எல்லா இடங்களிலையும் எப்படியாவது ஒரு ஜெயத்தை நாம் பார்க்கணும், அது வெற்றியை பார்க்கணும். ஒரு 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 நம்ம எதிர்பார்ப்பது எல்லாமே அதுதான், ஒரு நிறையை தான் நம்ம எதிர்பார்க்கணும். இங்க என்ன நடக்கிறதுனா, இந்த அமலேக்கியர் அவர்களை அழிக்க வேண்டும், அதாவது யுத்தம் பண்ண வேண்டும் என்று வருகிற இந்த தருணத்தில் நடக்கிற ஒரு காரியம். ஒரு நம்முடைய வார்த்தை எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியம் தான். ஜெயம் கர்த்தராலே வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்த்தரால்தான் அந்த வெற்றி நமக்கு வருகிறது என்பதை பார்க்கிறோம். வழக்கமா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாமே அந்த எக்ஸாம் டைம்ல இந்த வசனத்தை கண்டிப்பா சொல்லிட்டு ஜெயமோ கர்த்தரால வரும், அந்த எக்ஸாமுக்கு போகும். குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்பதை நம்ம சொல்றது. இப்படி சில வார்த்தைகளை சொல்லுவோம். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வேளையில நமக்கு என்ன எவ்விதமான காரியங்களை நம்ம எப்படி அதை கொண்டு போக போறோம், அது எப்படி அதை நம்ம அனுபவிக்க போறோம், அது எப்படி அதை ருசி பார்க்க போகிறோம் என்பதை பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக ஒரு வெற்றி பெறுவதற்கோ அல்லது குடும்பமோ சபையோ சமுதாயமோ தலைமையோ எப்படியோ எதுவோ இருந்தாலும் அதுல முதல்ல ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். யாராவது நம்முடைய பொறுப்புள்ள தலைவராக இருக்கப்பட வேண்டும். இந்த பொறுப்புள்ள தலைவனாக யார் இருக்கிறார் என்பதை நாம் வேத பகுதியோடு படிக்கின்ற பொழுது, மோசே ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருக்கிறதாக இந்த பகுதியில நான் பார்க்கிறேன். அதுக்காக மோசே அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, அவர் செஞ்ச பல தவறுகளை எல்லா மனிதர்களிடத்திலும் தவறை பத்தி எல்லாம் பேச போறது இல்லை. இங்க இந்த மோசே ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருந்திருக்கிறார் என்பது இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் ஒரு வேளை வெற்றி பெற்றாரோ, அதனாலதான் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரோ என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வருவதற்கு இந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது, ஞாபகப்படுத்துகிறது. என்ன பொறுப்பு அப்படி இருந்திருக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் அதே நம்ம முதல் 2வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஒரு பொறுப்புள்ள தலைவனாக இருப்பதற்கு இந்த மோசே செய்த காரியம் என்னன்னா, 17வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர்கள் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். 3 படிச்சிடலாமா? சாரி, கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் கவனத்தினால் ஒன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இப்படி ஒரு புலம்பலான காரியத்தை ஒரு தலைவனாக இருக்கிறவரிடத்தில், அதாவது அவர் நம்பி மக்கள், அவரை நம்பி மோசேயை நம்பி வந்த மக்களிடத்துல அவருடைய புலம்பல்களை, அவருடைய விருப்பத்தை, அங்க இருக்கிற சூழ்நிலை என்னவோ அவங்க
சொல்றாங்க, இங்க தண்ணி இல்லையா, அதனால எங்களை கொன்று போறதுக்காக கொண்டு வந்தையோ என்று சொல்லி அவரிடத்துல சொல்லுகின்ற பொழுது, இந்த மோசே ஒரு நான் என்ன பண்றதுன்னு ஒரு சொல்லிருக்கலாம், சொல்லல. ஆனா 4வது வசனத்தை படிக்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் போதுமா? இங்க ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, மோசே அந்த ஜனங்களை குறித்து தேவனிடத்துல ஒரு காரியத்தை வைக்கிறார். இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று சொன்னால், அவரை நம்பி, அதாவது மோசேயை நம்பிதான் அந்த ஜனம் எல்லாம் வந்திருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது அவருடைய பிரச்சனையை ஒரு தலைவரிடத்தில் சொல்லுகிறார்கள். நீங்க எப்படின்னா போங்க, நீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டா போங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, அது உங்க இஷ்டம்னு சொல்லி விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு என்ன தேவை, அது அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சரி செய்வதற்காக தேவனிடத்திலே அவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் நான் பொறுப்புள்ள தலைவராக நான் மோசேயை இந்த பகுதியில் பார்க்கிறேன். ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது அவருடைய மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை விசாரிக்கும் பொழுது, அதை குறித்து தேவனிடத்திலேயோ அதிகாரத்திலேயோ சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு பொறுப்புள்ள தலைவனாக இருக்க முடியும். ஒரு பொறுப்புள்ள தலைவனாக இருப்பதற்கு இந்த காரியம் அநேகருக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கு என்ன வேலை, நம்பி வந்துட்டாங்களே என்பதை அறிந்து தேவனிடத்தில் கேட்டு அதன் பின்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் நில்லு, நான் மேல நிற்கிறேன், நீ இந்த கோலை கொண்டு போய் அடி, அவர்களுக்கு தண்ணீர் வரும். அவருடைய பிரச்சனை சால்வ் ஆகும். அவருடைய தண்ணி தேவை அந்த இடத்துல. அவருடைய பிரச்சனை என்னவோ அதை தேவனிடத்தில் சொல்லி அவருடைய பிரச்சனையை, அங்க இருக்கிறவர்களுடைய பிரச்சனையை பிராபலத்தை சரி செய்வதற்கு இந்த மனிதன் தேவனிடத்தில் ஒப்பாசையை தேடினதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த மனிதனை நான் ஒரு பொறுப்புள்ள தலைவனாக பார்க்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனிடத்தில் தன்னுடைய தலைவனிடத்தில், ஆண்டவரிடத்துல, அல்லது அவர்கள் பதவியில் இருக்கிறவர்கள் அவருடைய முன்னோர்களிடத்துல சொல்லுகின்ற பொழுது, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, ஒருவேளை உங்களுக்காக நான் பேராயிரத்திலேயோ அல்லது பேராயிரத்திலேயோ சொல்லுகின்ற பொழுதுதான், அது உங்களுடைய பிரச்சனையை சொல்லுகின்ற பொழுதுதான் நான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியாது. அவங்க அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க. அவங்க தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க, சோறு இல்லைன்னு சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை காதுல வாங்கிக்காமலே இருக்கும் பொழுது நான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியாது. அதாவது ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருக்கலாம். தலைவராக இருக்கவங்க எல்லாரும் தலைவர் கிடையாது. ஆனால் பொறுப்புள்ள தலைவராக இருக்க வேண்டும். அருமையானது, அது குடும்பத்தோடு ஒப்பிடும் பொழுது, பிள்ளைங்க வீட்டுல ஏதாவது கேட்கும் போது அதை நம்ம செய்யலன்னா என்ன ஆகும்? செஞ்சு முடிஞ்சா செய்யணும், செய்ய முடியலன்னா முடியாது. குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது அநேக வீட்டுல பொறுப்புள்ள தலைவர் இருப்பாங்க. தலைவர்னா ஆண்கள் மட்டும் தலைவர் இல்ல, பெண்களும் சில நேரங்கள்ல பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க. பொறுப்புள்ள தலைவர், தலைவி. பொறுப்புள்ள அந்த எந்த இடத்துல இருக்கிறோம், பொறுப்பாக நடந்துக்கிறோமா, பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்துடைய தேவையை சந்திப்பதற்கு நம்ம என்ன பிரயாசப்படுறோம், அதுக்கான முயற்சி என்ன எடுக்கிறோம், எடுக்கின்ற பொழுதுதான் நம்ம ஒரு சிறந்த தலைவராக குடும்பத்திலேயோ அல்லது நம்ம சபையிலேயோ சமுதாயத்திலேயோ இருக்க முடியும். இல்லைன்னா நான் தலைவர் சொல்லிக்கிட்டே தான் நம்ம தெரிய முடியும். இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப அவருடைய மூளை இருக்கிற அறிவுரை என்ன செய்யும்? இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, என் ஜனங்களை நம்பி வந்துட்டாங்களே, அவர்களுக்கு ஏதாவது செய்யணுமே என்பதை ஆண்டவரத்துல கேட்கின்ற பொழுது ஆண்டவர் வழிநடத்துகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற மக்களிடத்துல ஏதாவது உதவி கேட்கணும், அதாவது தலைவர்களிடத்துல உதவி கேட்கணும்னு சொல்லி போன் போட்டோம்னா போன் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்களுக்கு இந்த பகுதியில் நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் இடத்துல போய் கேட்டோம்னா போன் எடுக்க மாட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு எடுப்பாங்க. என்னம்மா என்னாச்சுமா அப்படியா பார்ப்பாங்க. இப்படி சொல்லுகிற ஒரு நிலையில தான் நாம் இருக்கோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உடனே அதற்கான பதிலை, அதற்கான வழியை அவர் காண்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல மோசே ஒரு சிறந்த அல்லது பொறுப்புள்ள ஒரு தலைவராக நான் பார்க்க, ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருந்துட்டாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த சபை நல்லா இருக்கும், அந்த சமுதாயம் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். பொறுப்பு இல்லாத போதுதான் ஏதாவது திடீர் திட்டாங்கன்றதுனால பொறுப்பு இல்லாத தலைவர்னு சொல்லிட முடியாது, திட்டாம இருக்கிறாங்கன்றதுனால பொறுப்போடு கூட இருக்கிற தலைவர்னு சொல்லிட முடியாது. அவர்களுடைய மன இயல்பு. அதாவது ஒரு விஷயம்,
அரசியலோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன செஞ்சாலும் அவர் நல்லவர்னே சொல்லுவாங்க. என்ன செஞ்சாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தா என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அவர் ரொம்ப நல்லவர்னே சொல்லிட்டு இருப்பாங்க. பிஜேபிக்காரன் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. யாராவது பிஜேபிக்காரன் போட்டு கொடுத்துறாதீங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என்ன சட்டம் போட்டாலும் சரி, வெரி குட், சூப்பர், ரொம்ப நல்லது இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது அங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் தான். ஒரு டீம்ல கூட அப்படிதான். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் அப்படியே சொல்றோம், சூப்பர் சொல்லிடுவோம். அது அவர் பிடிக்கிறதுனால, அவங்க பிடிச்சிருக்கிறதுனால, அவங்க மேல ஒரு அன்பு வச்சுருந்தாலும், அவங்க மேல ஒரு பற்று இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. இங்க என்னதான் நடந்தாலும் அவன் இங்க அப்படி சொன்ன மாதிரி தெரியல, மோசையே என் தலைவர் நல்லவர் அவங்க சொன்ன மாதிரி தெரியல, பொறுமையே தான் இருக்கிறாங்க. அது நடந்துக்கிறதுனால இங்க இந்த பகுதியில ஒரு பொறுப்புள்ள தலைவனாக பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம எப்போ பொறுப்புள்ள தலைவனாக இருக்கிறோம்னு நம்ம உணர்வு. தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நீயான ப்ரோக்ராம் பார்த்துருந்தேன். அதுல நீ கூட பார்த்துருக்கலாம், ரொம்ப பழசுதான் நினைக்கிறேன். ஒரு நியூ கப்பல்ஸ், புது தம்பதிகளை கூப்பிட்டு வந்து நீயானால ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க. நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க, போறாங்க வந்துடுறாங்க. அது ஒரு கணவர் கேட்கிறாரு, என் மனைவியை நான் சந்தோஷமாக வச்சிருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அதுல அந்த அம்மா அப்படியே அழுகுறாங்க. அவங்களால சொல்ல முடியல. அவங்க என்னுடைய கணவர் அவங்களுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாரு, அந்த கூட்டத்திலேயே இப்படி கேட்கிறாரு. இப்போ இங்க இருந்து என்கிட்ட கேட்டவோட சொல்லுங்க, என்னுடைய மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்படி அவர் திரும்புறாரு. திரும்பின உடனே அந்த அம்மா அழுகுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் எதிர்பார்ப்பதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு சொல்லும் போதே அது ஒரு நல்லா இருக்கு. ஒரு சும்மா சொன்னாங்களா, இல்லை ப்ரொமோஷனுக்காக சொன்னாங்களா, இல்லை அந்த ப்ரோக்ராம் ஓடணுன்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இப்போ அப்படி நம்ம ஒரு இடத்துல கேட்கும்போது, அந்த மனைவி இடத்துல கேட்கும்போது, அல்லது கன்னடத்தில் கேட்கும்போதோ, நம்ம ஒரு பொறுப்புள்ள தலைவனா அல்லது ஒரு பொறுப்புள்ள தலைவியா, பொறுப்புள்ள பிள்ளையா அல்லது பொறுப்புள்ள ஒரு நடுவரா இருக்கிறோமா அப்படின்னு நமக்குள்ளவே கேட்கும்போது எங்க இருக்கிறோம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம குடும்பத்தின் சார்பாகவே, குடும்பத்தினுடைய அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொறுப்புள்ளவராக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தன்னுடைய தகப்பனையோ தன்னுடைய தாயையோ சொல்லுவாங்க பிள்ளைங்க, என் அம்மா என்னை பொறுப்போடு வளர்த்ததுனால தான் நான் இங்கே இருக்கிறேன், அல்லது எங்கள் அப்பா என்னை பொறுப்போடு வளர்த்ததுனால தான் நான் இப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன ஒழுங்காக வளர்த்துருந்தா என்னால் நான் எங்கேயே போயிருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. இல்லை சந்தோஷம், அப்படி சொல்றவங்களும் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் அவங்க பொறுப்பாக வளர்க்குறாங்க, நம்ம வளராம போறோம், அது காரணம் இல்லை. இப்படி நம்முடைய வெற்றி வந்துட்ட பிறகு சொல்றோம், அல்லது வெற்றியை அனுபவிக்கிற தருணத்தில் இருக்கும்போது சொல்லுவோம். இப்படி இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு தான். ஆனால் இந்த பகுதியோடு கூட பார்க்கிற பொழுது மோசே தன்னுடைய மக்களுக்கு அவர் ஒரு பொறுப்புள்ள தலைவராக பார்க்க முடிந்தது. இங்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த இன்னொரு காரியம் அப்படியே நம்ம ஜம்ப் ஆயிடலாம். அப்படியே இன்னொரு விஷயம் 9வது வசனத்துக்கு, அப்படியே நம்ம 17வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நம்ம ஜம்ப் ஆகும்போது இன்னொரு காரியம் என்னன்னா, படிக்குமா? மோசே யோசுவாவை நோக்கி 9வது வசனம் 17:9. யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு. அப்போதுமா இங்க இன்னொரு தலைவர் உருவாக்குறாரு. என்னன்னா, ஒரு பொறுப்பேற்கிற தலைவர். சோ தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவராக இந்த இடத்துல நான் யோசுவாவை பார்க்கிறேன். என்ன நடக்குதுன்னா, இங்க அவர்கள் போர் செய்ய போறாங்க, அல்லது அவர்களுடைய இங்க போரிட போறாங்க என்ற ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது மோசே யோசுவாவிடத்துல போய் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ நமக்காக அல்லது அவனுக்கு ஒரு மனிதர்களை தேடு, அவங்களை கொண்டு போய் போர் செய்யலாம், ஒரு நல்ல மனிதர்களை அதை போர் செய்ய நமக்காக. அப்ப இவருடைய வேலையை ஏற்கிறார், ஒரு பொறுப்பை ஏற்கிறார். அதனால இந்த இடத்துல பொறுப்பு ஏற்ற தலைவன் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா அங்க அவரு மோசே ஒரு பொறுப்பை அவரிடத்துல கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். ஐயா என்னால முடியாது, இவ்வளவு இந்த மக்கள் எல்லாம் என்ன மேய்க்க முடியாது
அப்படிலாம் சொல்லல. உடனே அதை ஏற்றுக்கொள்ள அதனுடைய வசனத்தை பின்னாடி நம்ம படிக்கும்போது அவர் என்ன சொன்னாரோ, மோசே என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார் என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம படிக்க முடியும். எப்பா இவன் மக்களை தேர்ந்தெடுப்பா, இந்த கூட்டத்தை கண்டுபிடிப்பா, இவங்களுக்கு இந்த மக்களை ஜெயிக்க வைக்கணும், எப்படியாவது ஜெயம் பெறணும் என்பதற்காக நீங்க மக்களை தேர்ந்தெடு. அந்த மனிதரை, நல்ல நமக்கான மனிதரை, அதான் அங்க சொல்லப்படுகிறது, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. இந்த போர் செய்வதற்கு அவர்கள் அந்த போர்ல பிரச்சனைல நிக்கிற அதுக்காக போர் செய்வதற்கு நமக்கான மனிதரை தேர்ந்தெடு. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அவங்க நமக்காக ஜெயம் பெறணும், நமக்காக போட்டியணும், நமக்காக சண்டை போடணும், நமக்காக உழைக்கணும், நம்ம வெற்றிக்காக பாடுபடுறவங்களை கண்டுபிடி சொல்றேன். அதன்படியே அவர் செய்த நமக்காக. ஆனா இங்க நிறைய இடத்துல ஒரு தலைமை அவரும் எடுத்துக்கல, அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுறதுனால அதை அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறார். இல்ல என்னால முடியாதையா, என்னால முடியாது, நானா அந்த வேலையை பண்ற வேலையா பாருங்க அப்படிலாம் சொல்லல. மோசே சொன்ன உடனே அதை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். அநேக வேலைகளில இன்னைக்கு எல்லாமே பொறுப்பு வராதா, அதாவது தலைமை வராதா, சீட்டு கிடைக்காதா அப்படின்னு இருக்கிற தலைவரையே அடிச்சு காலி பண்ணிட்டு இடத்துக்கு வர்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எப்போ சொல்லுவாங்க தின்ன காலியாகும், அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலி ஆகும் அப்படின்னு, எப்போ அந்த சீட்டு, எப்போ அந்த பதவி, எப்போ அந்த பொறுப்பு வரும்னு காத்துட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு. ஆனா நிறைய இடத்துல ஒரு சில காரியங்கள் சரியா தவறானு தெரியல, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோன்னு தெரியல. நிறைய இடத்துல பயிற்சி இல்லாமலே தலைவராயிடுவாங்க. ஐ மீன் தகுதி இல்லாமலே, தகுதி சொல்றதுக்கு அது சரியா பிக்ஸ் ஆகுமான்னு தெரியல, ஒரு பயிற்சி இல்லாமலே ஒரு தலைவரா உட்காந்துருவாங்க, ஒண்ணுமே தெரியாது. என்ன மாதிரி சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாது, எப்படியோ ஓட்டு. ஆனா வந்துட்ட பிறகும் சரி ஏதாவது பயிற்சி பெற்றுக்கலாம், அல்லது ட்ரெயின் பண்ணிக்கலாம், அல்லது கத்துக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. இந்த இடத்துல உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். பயிற்சி இல்லாதவர்கள் பதவியில உட்காரும் பொழுது அவங்க கீழே இருக்கிறவங்களுடைய நிலைமை மோசமா தான் இருக்கு. ஸோ எதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது ஏதோ சொல்லணுன்ற ஒரு ஸ்பிரிட் வந்தாச்சு, சொல்லியாச்சு. பயிற்சி இல்லாமல் பதவியில் உட்காரும் பொழுது, அல்லது தகுதி இல்லாதவர்கள் உட்காரும் பொழுது வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் தான், முடியாது. இப்போ நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுலாம் நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தகுதியே இல்லாதவங்களா ஸ்போர்ட்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளால ஒரு ஒலிம்பிக்ல ஒரு மெடல் கூட வாங்க முடியல, ஒரு கோல்டு மெடல் கூட வாங்க முடியல குற்றச்சாட்டு வருது. நான் சொல்லல, நியூஸ் சொல்லுது. லைவா போயிட்டு இருக்கிறதுனால அங்க ஏதாவது சொல்லிட போறாங்க, இப்படி நியூஸ் சொல்றாங்க. தகுதி இல்லாதவர்கள் அங்க இருக்கிறதுனால இங்கே மோசே ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மனிதன் தயாராக இருக்கிறதுனால இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பேற்கிற ஒரு தலைவனாக பார்க்க முடிகிறது. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, மோசையோடு கூடவே இந்த யோசுவா இருந்துட்டே வர்றார். ஆனால் எப்பொழுது அவருக்கு ஒரு பொறுப்பு வருகிறது என்றால், இதே வேலையை அவர் முழுமையாக செய்கிறார். அவருடைய மரணத்துக்கு பிறகுதான், அவர் இறந்த பிறகுதான் மோசே பிறகு அதை படிக்கலாம். யோசுவாவுடைய புத்தகத்தை நாம் திருத்திக் கொள்கிற பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கலாம், ஆண்டவர் தைரியப்படுத்தலாம். ஏன்னா அந்த யோசுவாவுக்கு அங்க தெரிஞ்சிருக்கும் என்னென்ன நடந்திருக்கு, இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி அவர்கள் பேசினாங்க, எப்படி அவர்கள் ஆண்டவரை தூஷித்தார்கள் என்பதை யோசுவாவுக்கு நன்றாக நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் ஆண்டவரே நேரடியாக அந்த சொல்லுகிறது. நம்ம படிக்கிற 2வது வசனம், யாராவது என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அது பின்பு நிறைய காரியங்கள் தைரியப்படுத்து, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இப்படி உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் சொல்லுகிறது பார்க்கலாம். பின்பதாக யோசுவா தன்னுடைய பொறுப்பை ஏற்கிறார். இங்கேயும் பின்பதாக அதே வழிநடத்தக்கூடிய அல்லது அதே மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு ஏற்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட பொறுப்பு ஏற்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது பொறுப்பு எப்போ வருவோம்னு காத்திருக்கிறோமா, இல்ல பொறுப்பு இல்லைன்னா கூட நம்ம பொறுப்புல இருக்கிறதை போல நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்பது தெரியாது. இங்கே மோசே என்ன சொன்னாரோ அதன்படி செய்வதற்கு இந்த யோசுவா தயாராகிறார், செஞ்சார். இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்கறோம்னா செஞ்சார், அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்கிறார், அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார், அதற்கு அங்க அவர் பக்குவப்படுகிறார்.
அது பின்பதாக ஒருவேளை அப்படி அவர் ஏற்றுக்கொண்ட அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டதுனால வெற்றி பெற முடிந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பின்பதாக இன்னொரு ஒரு காரியம், அவர் பொறுப்பெடுக்கிறார். அங்கே சண்டை போடுறாங்க, சண்டை போட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்கிற ஒரு நிகழ்வு என்னன்னா, மோசே 2 பேரை கூட்டிட்டு மேல போறார். மலை உச்சிக்கு நான் போறேன், இந்த கோலை உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. படிக்கணுமா? 11 மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் 10 படிக்கணும். சாரி 10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இங்கே ஆரோனும் ஊர் என்பவரும் மலை உச்சியில ஏறி போனார்கள். அப்படி ஏறி போகும் பொழுது அங்கே நடக்கிற நிகழ்வு வேறு. எதுக்காக கொண்டு போனாங்களான்னு தெரியாது, ஆனால் படிப்பது தெரிஞ்சிடும். மேல கொண்டு போறாங்க, இங்க கீழே போர் நடந்துட்டு இருக்குது, ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆனா மேல ஊரும், அதாவது ஆரோனும் ஊரும் மேல மலை உச்சிக்கு போறாங்க. மோசே கூட அவங்க 3 பேர் போறாங்க. சோ இந்த இடத்துல ஆமா, அந்த படம் படிமா, கண்டினியூ பண்ணுங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். போதும், அங்கே நடக்கிறது நல்லா தெரியும். மோசேயோடு கூட ஆரோனும் ஊர் என்பவரும் போறாங்க. போகும்போது அங்க மோசே அவருடைய கோலை மேல எடுக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க, அதான் அவருடைய மக்கள் ஜெயிக்கிறாங்க. அது அப்படியே அவரு கீழே விடும் பொழுது ஜெயம் யாருக்கு வருதுன்னா அமலேக்கிற்கு வருது. அவ்வளவுதான், அவருடைய கோலை மேல பிடிக்கும் போது வெற்றி அவருடைய ஜனத்துக்கு வருது. அதை கீழே விட்டுரும் பொழுது அவருடைய மக்களுக்கு தோல்வி வருது. அப்ப அந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், கூட போன அந்த ஊர், அதாவது ஆரோனும் ஊர் என்கிறவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம படி. இப்போ என்ன பண்றாங்கன்னா, மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்து அதன் மேல் உட்கார்ந்து ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் அவனுடைய கைகளை தாங்கினார். போதுமா? இங்கே இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன், அல்லது இந்த இடத்திற்கு வெற்றியை காண்பதற்கு என்னன்னா, ஒரு மோசேக்கு சோறு வந்துருது, அல்லது தயாராகிறாரு. அவருடைய கை தளர்ந்துடுறதுனால அவரால் தூக்கி பிடிக்க முடியல. அதாவது அந்த கோலை தூக்கி பிடிக்க முடியல. டார்கெட் என்னன்னா, கோலை தூக்கி பிடிச்சாதான் அந்த வெற்றி. அதுதான் இங்க நடக்கிறது. கோலை எவ்வளவு நேரம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அது வரைக்கும் வெற்றியை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கொஞ்சம் கோலை இறக்கிட்டாக்கா, அந்த கொம்பை இறக்கிட்டாக்கா, அந்த தடியை இறக்கிட்டாக்கா அவருக்கு தோல்விதான் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கூட போற அந்த 2 பேரு சும்மா உட்கார்ந்து தூங்கிட்டு இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மனிதனுடைய கை தளர்ந்து போயிடுச்சு, இந்த மோசனுடைய கை ரொம்ப இறங்கி போயிடுச்சு அப்படின்றதுனால என்ன செய்யறாங்க, கூட இருக்கிறவங்க ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க 2 பக்கம் மாத்தி இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர், வலது புறமா இடது புறம்லாம் போட்டு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தான் போட்டிருக்கு, அப்படிதான் போட்டிருக்கு. அதனால எங்க சிலுவையில அந்த பக்கம் ஒருத்தர் துவங்கிட்டாரு, இந்த பக்கம் ஒருத்தர் துவங்கிட்டாரு அப்படின்னு கரெக்டாக சொல்லல. 2 பக்கமும் ஒருத்தர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஊர், அந்த பக்கம் ஆரோன், இல்ல அந்த பக்கம் ஆரோன், இந்த பக்கம் ஊர், யாரோ ஒருத்தர் 2 பக்கமும் ஒருத்தர் நிற்கிறாங்க. என்ன நிற்கிறாங்கன்னா, சும்மா நிக்கல, அவருடைய கையை தூக்கி பிடிச்சு நிற்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. எவ்வளவு நேரம்னா சாயங்காலம் வரைக்கும். அது படிக்குமா? இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் தான் எதுமா மறைய வரைக்குமா? சூரியன் மறையிற வரைக்கும், அப்போ சாயங்காலம் வரைக்கும், அப்படிதானே? அப்போ அவங்க அந்த சாயங்காலம் வரைக்கும் அவங்க தூக்கி பிடிச்சிட்டே இருக்காங்க கூட வந்தவங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பொறுமையாக தாங்கி பிடித்திருந்தவர்கள், அல்லது ஒரு தலைவன் சோர்ந்து போகின்ற பொழுது தாங்கி பிடிப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் இந்த ஊர் ஆர்வம். அப்படி இருந்ததுனாலதான் வெற்றி பெற முடிந்தது. அப்படி இருந்ததுனாலதான் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது.
இது அப்படியே நம்முடைய குடும்பத்தோடு கூட ஒப்பிடுகின்ற பொழுது, அதாவது நம்முடைய குடும்ப காரியத்தோடு செயல்படும் பொழுது, நம்ம குடும்ப தலைவர் அல்லது யாரோ ஒரு தலைவராக இருக்கிறவர் சோர்ந்து போகும்போது கூட இருக்கிற மனைவியோ அல்லது பிள்ளைகளோ குடும்ப தலைவரை தாங்கி பிடிக்கணும். தாங்கி பிடிச்சால்தான் குடும்பம் நல்லா இருக்கும். தாங்கி பிடிச்சால்தான் வெற்றி. இல்ல நான் முடியாது, அவர் எப்படியோ உழைக்கட்டும், அவர் மட்டும் போட்டோம், அவர் மட்டும் செய்யட்டும், அவங்க மட்டும் பண்ணட்டும், அவங்க மட்டும் சம்பாதிக்கட்டும் அப்படின்னா விட்டா முடிஞ்சு போச்சு. சோர்ந்து போகும்போது கூட நின்று அவர்களை தாங்கி பிடிப்பதற்கு ஆட்கள் வேண்டும். அவங்க எவ்வளவு நேரம் சாயங்காலம் வரைக்கும், அஸ்தமிக்கிற வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் இருந்தாங்க. அவங்க எவ்வளவு நேரம் அந்த வெற்றி பெறுவதற்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூடவே இருக்கிறவர்களுக்கு நம்ம துணையாகவே அல்லது உதவியாகவே இருக்கணும். அப்பதான் வெற்றியை பார்க்க முடியும். அப்பொழுதுதான் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு நம்முடைய லைஃப்லயே நமக்கு டீச் பண்ணிட்டே இருக்கிறார். இங்கே நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, ஒரு சோர்ந்து போகின்ற பொழுது அல்லது தகர்ந்து போகின்ற பொழுது, அது டயர்டாகும் பொழுது அவர்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு 2 தூண் தேவைப்படுது. அது உங்க குடும்பத்துக்கு இருக்கலாம், உங்க சபைக்கு இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கலாம், உங்களுடைய உறவுல இருக்கலாம், அல்லது உங்களுடைய சமுதாயத்துல இருக்கலாம், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது தாங்கி பிடிப்பதற்கு ஒரு 2 பேர் நிற்க வேண்டும். யாரோ ஒருத்தர் தேவை. என்னால என்ன செஞ்சிட முடியும்? ஒரு குடும்பத்தை ஒரே ஆளால நடத்திட முடியாது. ஆனா சொல்லிக்கலாம், என்னாலதான் இந்த குடும்பமே நடக்குது தெரியுமா சொல்லிக்கலாம். சும்மா அப்படியே காலை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம், என்ன மஞ்சள் சொல்லிக்கலாம், என்னாலதான் இந்த குடும்பமே நடக்குது அப்படி சொல்லிக்கலாம். ஆனா கூட இருந்து தாங்குகிறவர்கள், ஒருவேளை தாங்குகிறவர்கள் அவங்க மறைஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க தன்னை காட்டிக்காம இருக்கலாம். ஒருவேளை அவங்களை வெளிப்படுத்திக்காம இருக்கலாம். அது அவர்களுடைய சூழ்நிலை, குடும்ப உறவுகளை பொறுத்து, அல்லது சபையை பொறுத்து, அல்லது அங்க இருக்கிற சமுதாயத்தை பொறுத்து. நிறைய காரியம் நம்ம சப்போர்ட்டா இருப்போம், நிறைய காரியத்துல நம்ம உதவியா இருப்போம். ஆனா நம்ம வெளியே தெரிய மாட்டோம். நிறைய இடத்துல வெளியில ஒரே கம்ப்ளைண்ட், எந்த வேலையும் செய்யறது இல்லை அப்படிதான் கம்ப்ளைண்ட் வரும். ஆனா செய்யலாம். இது நடக்கிற ஒரு இயல்பான ஒரு காரணம். இங்க நடக்கிற ஒரு காரியம், இந்த மோசே சோர்ந்து போகிறார், தளர்ந்து போகிற பொழுது அவருக்கு உதவியாக ஆர்வம் ஊரும் என்கிறவர்களும் தூக்கி பிடிக்கிறாங்க. நீ டயர்ட் ஆகல, சோர்வு இல்லை, நாங்க இருக்கிறோம், பக்கபலமா இருக்கு. ஒரு கல்யாண மீட்டிங்ல பாஸ்டர் பிரசன்ட் பண்ணார். எப்பவுமே என்னுடைய கணவர் மேல்படியில தான் இருப்பாரு, நான் கீழ்படி தான். அவருக்கு மேல, நான் கீழே. அவர் மேல இருக்கணும், அவர் அடுத்த படியில நான் இருக்கணும். அவர் உயர்ந்த படியில இருக்கணும், அடுத்த படியில நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாரா, ஏமா உனக்கு மேல இருக்கணும்னு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு சொல்றாராம், என் புருஷன் தடுத்து விழும் பொழுது நான் படிக்கிறதுக்காக எனக்கு கீழ்படியில நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அது ஒரு பெருமையாவே அவங்க சொல்றாங்க கீழே இருக்கும்போது. இப்பதான் மனைவி விடுறாங்க, புருஷன் படிக்கிறாரா அப்படி தெரியல, கணவன் விழும்போது மனைவி பிடிக்கிறாங்களா தெரியல, யாருமே பிடிக்காமலே விட்டு மண்டை உடையத்தலாமா இருக்குது, அது வேற விஷயம். நம்ம அதெல்லாம் சொல்ல வரல. நீங்க நடக்கிற யாரும் குடும்பத்துல எதையும் பிடிக்கணும், யாரும் தாங்கி நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும். பண ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, அல்லது ஆலோசனை ரீதியாகவோ, ஏதோ ஒரு ரீதியாகவோ பிள்ளைகள் குடும்பத்துல சப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் யாருக்கு சப்போர்ட் பண்றது? பெற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உறவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எங்க சப்போர்ட் பண்ற இடத்துல நம்ம இருக்கிறோம், எங்கேயும் ஒரு சப்போர்ட் பண்ணலாம். நானே சோர்ந்து போய் என்னுடைய கைகளே உழைக்க முடியாம, அது கொடுக்க முடியாம என்னுடைய கைகளே தளர்ந்து போய் இருக்கிறது, நான் எப்படி ஜெயம் பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு சப்போர்ட் ஆண்டவர் உருவாக்கும். இந்த மோசையோடு கூட போன அந்த மனிதர்கள் சும்மா போல தாங்கினாங்களே, ஆர்வம் ஊரும் நம்ம கூட இருக்கிறவர்கள் தாங்குவார்கள். தாங்குவதற்கான வழியை ஆண்டவர் உருவாக்குவார். அதனால பொறுமை, சைவான வரைக்கும் காரணனால பொறுமையோடு தாங்கி பிடித்தவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூடவே இருக்கிறவர்கள் பிடிக்கப்பட வேண்டாது. பிள்ளையா இருக்கலாம், மணியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் தாங்கி பிடிக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் சிறப்பாக நடைபெறும் என்பதில்
எந்த சந்தேகம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குடும்பத்தாரே, இன்றைக்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன், வாழ்க்கையை அனுபவிக்கிறேன், என் வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் நான் வெற்றி அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்கப்பட வேண்டும், அல்லது நான் பொறுப்பேற்கிற ஒரு தலைவனாக இருக்கப்பட வேண்டும், அல்லது நான் தலைவனாக இருக்கிறவர்களுக்கு நான் சப்போர்ட்டாக, அல்லது நான் உதவியாக, நான் தாங்கி பிடிக்கிறவராக, நான் பக்கபலமாக இருக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த வேத பகுதியின் வழியாக கற்றுக்கொள்கின்ற பொழுது தேவனே உங்களுக்கு ஆதரவாக நிற்பார். ஒருவேளை நீங்கள் கலந்து போயிருக்கீர்கள் என்றால், ஒருவேளை நான் தலைவராக இருக்கிறேன், நான் எப்படி நடத்த போகிறேன் என்ற ஒரு ஆலோசனை இல்லையே என்று நிற்கின்ற பொழுது உங்களுடைய ஆண்டவரே உங்களுக்கு ஆலோசகராக இருப்பார். நாம் சங்கீதம் 91 சங்கீதத்தை நாம் படிக்கின்ற பொழுது அந்த இடத்துல உங்களுக்காகவே ஒரு தூதரை அனுப்புகிறார் பார்க்கிறோம். நீங்க விழுந்துடக்கூடாது, உங்களை நம்பி இருக்கிறவர்களும் விழுந்துடக்கூடாது. அதற்கான தலைவரை ஆண்டவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து வேண்டாம். இன்றைக்கு இந்த வேலையில உங்களையும் படைத்த ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும், அல்லது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இந்த காரியத்தை நாம் கடைபிடிக்க கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலையும் அநேக